தென்னாட்டுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. இந்த பிரபஞ்சத்தில் ரிஷப ராசியில் ஜனித்து இருக்கக்கூடிய அனைத்து நண்பர்களுக்கும் அன்பர்களுக்கும் உங்கள் ஜோதிடர் செல்வனின் அன்பார்ந்த மனமார்ந்த வணக்கத்தை இந்த இடத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். ரிஷப ராசியில் கார்த்திகை நட்சத்திரத்தை கொண்ட அன்பர்கள், ரோகிணி நட்சத்திரத்தை கொண்ட அன்பர்கள், மிருகசீரிஷம் நட்சத்திரத்தை கொண்ட அன்பர்கள், இந்த தமிழ் புத்தாண்டு உங்களுக்கு ராஜயோகமான ஒரு எதிர்பார்த்து கொண்டிருந்த பொற்காலம் அப்படின்னு தான் சொல்லணும். மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை உங்களோட வாழ்க்கையில் நீங்கள் பார்க்க போகிறீங்க. இது வரைக்கும் உங்கள் வாழ்க்கையில் நடந்த அத்தனை கஷ்டங்களுமே ஒரே ஒரு ராத்திரியில், ஒரே ஒரு இரவில் மாறி போகுது அப்படின்னு சொன்னால் உங்களால் அதை ஏற்றுக்க முடியுமா? இல்லை யாராலையாவது அதை நம்ப தான் முடியுமா? நடக்கும், நடந்தே தீரும். ஏப்ரல் 14ஆம் தேதி சித்திரை 1ஆம் நாள் மிகப்பெரிய ஒரு ராஜயோகம் ரிஷப ராசி அன்பர்களுக்கு தேடி வந்து உங்ககிட்ட விழப்போகுது அப்படின்னு தான் சொல்லணும். மிகப்பெரிய ஒரு கூட்டணி. இந்த மாதிரி ஒரு கூட்டணியை இது வரைக்கும் யாருமே பார்த்துருக்க முடியாது. சனி பகவானும் குரு பகவானும் சேர்ந்து உங்களுக்கு அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு பொற்காலம் பிறந்துடுச்சு அப்படின்னு தாங்க சொல்லணும். ஆகையால் அன்பார்ந்த ரிஷபராசி அன்பர்களே, இது நாள் வரைக்கும் நீங்கள் பட்டு கொண்டிருந்த அனைத்து கஷ்டங்களுமே உங்களை விட்டு நொடி பொழுதுல பறந்து போக போகுது அப்படின்றத மட்டும் நினச்சிக்கோங்க. முருகப்பெருமான், தமிழ் கடவுளாகிய முருகப்பெருமான் உங்களுக்கு பக்க பலமாக இருக்க போகிறாரு. அவரோட ராசியில தான் இந்த தமிழ் புத்தாண்டே பிறக்க போகுது. ஆகையால் செவ்வாயோட ஆதிக்கம் மிக பயங்கரமாக இருக்கும். நீங்கள் நினச்ச அத்தனை காரியமுமே உங்களுக்கு கைகூடி வரப்போகிற ஒரு பொற்காலம்ங்க இது. கல்வியில் இது நாள் வரைக்கும் நீங்கள் தோல்வியை சந்தித்து இருக்கலாம். மிகப்பெரிய அளவில் ஏதேதோ முயற்சியெல்லாம் பண்ணி உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வேலையும் வாய்ப்பும் கிட்டத்தட்ட உங்கள் கிட்ட வந்து தழுவி போயிருக்கோம். அது அத்தனையுமே மறுபடியும் உங்களை தேடி வரக்கூடிய ஒரு பொற்காலம் தான் இது. மிகப்பெரிய ஒரு மாற்றம் நடந்தே தீரும். கடந்த காலத்தில் இது நாள் வரைக்கும் நீங்கள் பட்ட கடன் தொல்லை முதல்ல தீர போதுங்க. ஒரு மனிதனுக்கு கடன் இல்லை அப்படின்னு சொன்னால் அவனை விட இந்த உலகத்தில் சந்தோஷமாக வேற யாராலையாவது வாழ்ந்துட முடியுமா? அப்பேற்பட்ட கடன் தொல்லை உங்களுக்கு நீங்க போகுது. சனி பகவான், சனீஸ்வரன் 10ஆம் இடத்துல இருக்கிறாரு. குரு பகவான் லாபஸ்தானத்தில் இருக்கிறாரு. கடந்த காலத்தில் உங்களுக்கு இடுப்புக்கு கீழே இருந்த பிரச்சனைகள் அத்தனையுமே வரக்கூடிய எதிர்காலத்தில் உங்களை விட்டு ரொம்ப தூரமாக போயிடும். உங்களுக்கு இருந்த பிரச்சனை எதுவுமே இப்போ உங்களுக்கு இருக்கவே இருக்காது. இடுப்புக்கு கீழே எந்த ஒரு கால் வலியாக இருந்தாலும் சரி, தொட வலியாக இருந்தாலும் சரி, ரொம்ப நாளுக்கு முன்னாடி உங்களுக்கு விபத்து ஏற்பட்டு அதனால் நீங்கள் நீண்ட நாளாக கஷ்டப்பட்டுக்கிட்டு வரீங்க அப்படின்னு சொன்னால் அது அத்தனையுமே இந்த தமிழ் புத்தாண்டுக்கு அப்புறம் உங்களுக்கு இல்லாமல் போயிடுங்க. நீங்கள் மிகப்பெரிய ஒரு உடல் ஆரோக்கியத்தோடு இருக்க போகிறீங்க. முதல் விஷயம், உங்களுக்கு கடன் தொல்லை தீரும். 2வது விஷயம், உடல் ஆரோக்கியம் உங்களுக்கு பல மடங்கு பெருகும். 3வது, இது நாள் வரைக்கும் உத்தியோகத்தில் உங்களால் கவனம் செலுத்த முடியாமல் இருக்கும். கண்டிப்பாக இருந்திருக்குங்க. எனக்கு தெரியும். என்கிட்ட வந்து எத்தனையோ பேர் புலம்பி இருக்காங்க. என்னால் வேலை பார்க்குற இடத்துல ஒரு மன நிம்மதியோடு வேலை பார்க்க முடியல, என்னோட உத்தியோகத்தில் என்னால் கவனம் செலுத்த முடியல, மன உளைச்சலாகவே இருக்குது. அத்தனை மனபாரமுமே உங்களை விட்டு பறந்து போயிடுங்க. சித்திரை 1ஆம் தேதியிலிருந்து நீங்கள் ஒரு புதிய பிறவி எடுத்து இந்த உலகத்தில் நீங்கள் வலம் வர போறீங்கங்க. உங்களை தேடி அத்தனை செல்வமுமே வரப்போகுது. அத்தனை விதமான தைரியமுமே உங்களுக்குள்ளிருந்து பிறக்க போகிறது. ஒரு புதிய மனிதனா, ஒரு புதிய மனித பிறவியா நீங்கள் இந்த வருஷத்திலிருந்து மாற போறீங்க. திருமணம் ஆகாமல் இருந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு இந்த ஆண்டு கண்டிப்பாக திருமண பாக்கியம் இருக்குது. நீங்கள் எந்த துணையை உங்களோட வாழ்க்கை துணையாக ஆக்கிக்கணும் அப்படின்னு இது நாள் வரைக்கும் ஒரு ஆசையை உங்களோட மனசுக்குள்ளே வளர்த்துக்கிட்டு இருந்தீங்களோ அது நிச்சயமாக நிறைவேறும். காதல் திருமணமும் நடக்கும். உங்களுக்கு இது வரைக்கும் திருமணம் ஆகாமல் பல தடங்கள் எல்லாமே நடந்திருக்கும், கண்டிப்பாக நடந்திருக்கும். அது அத்தனையுமே நீங்கி மிகச்சிறந்த வழியில் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப உங்கள் மனசுக்கு பிடிச்ச மாதிரி
உங்களோட திருமண வாழ்க்கை இந்த ஆண்டில் உங்களுக்கு கண்டிப்பாக நடந்தே தீரும். கார்த்திகை நட்சத்திரத்தில் இருக்கக்கூடிய ரிஷப ராசி அன்பர்களுக்கு நிச்சயமாக இந்த ஆண்டு திருமணம் நடந்தே தீரும். மற்ற 2 நட்சத்திரத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கும் நடக்கும். அதற்கான சில பரிகாரங்களை நீங்கள் செய்ய வேண்டும், அவ்வளவுதான். அதுக்காக மற்ற 2 நட்சத்திரத்தில் இருக்கிறவங்களுக்கு நடக்காம போகவே போகாது. ரிஷப ராசியில் இருக்கக்கூடியவர்களுக்கு திருமண பாக்கியம் இந்த ஆண்டு மிகவும் சிறப்பாக இருக்கின்றது அப்படின்றத நான் இந்த இடத்துல ரொம்பவே அழுத்தி சொல்லிக்கிறேன். நீங்க பண்ண வேண்டியதெல்லாம் ஒன்னே ஒன்று தான், முருகப்பெருமான வழிபடுறதை நிறுத்தவே நிறுத்தாதீங்க. ரிஷப ராசி அன்பர்களுக்கு இந்த ஆண்டு மிகவும் சிறப்பான ஆண்டு. நீங்கள் இது நாள் வரைக்கும் எதெல்லாம் நடக்கணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தீங்களோ கண்டிப்பாக நடக்கும். எத்தனையோ பேர்கிட்ட நான் கேட்டுட்டேன், இன்னும் உயிர் மட்டும்தாங்க போகலை, பிச்சை மட்டும்தாங்க எடுக்கலை, சாவு வரவே மாட்டேங்குது அப்படின்னு மனசை விட்டு ரொம்பவே அழுது குமுறிட்டாங்க. அந்த காலம் எல்லாமே உங்களை விட்டு போயிடுச்சு அப்படின்னு நினச்சிக்கோங்க. இந்த புத்தாண்டு நீங்கள் வெற்றி வாகையை சூடக்கூடிய ஒரு மிகச்சிறந்த ஆண்டு அப்படின்றதுல எந்த விதமான மாற்று கருத்துமே கிடையாது. உங்களுக்கு எந்த துறையில் வெற்றி நீங்கள் எதிர்பார்த்து இத்தனை நாள் போராடிக்கிட்டு இருந்தீங்களோ அந்த துறையில் உங்களோட வெற்றி காத்துக்கிட்டு இருக்குது அப்படின்றதுல மாற்று கருத்தே கிடையாது. கல்வியில் நீங்கள் பெரிய ஆளாக ஆகணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு போராடி எத்தனையோ தேர்வுகளை எழுதிக்கிட்டு இருக்கீங்களா? கண்டிப்பாக இந்த ஆண்டு நீங்கள் எழுதக்கூடிய தேர்வில் நீங்கள் தேர்ச்சி பெறக்கூடிய அத்தனை சேஷ்டமுமே உங்களுக்கு சாதகமாக இருக்குதுங்க. உங்களோட உத்தியோகத்தில் நீங்கள் பெரிய ஆளாக ஆகணும்னு நினச்சிக்கிட்டு போராடிக்கிட்டு இருந்தீங்களா? இத்தனை காலம் கடந்த ஆண்டு ஃபுல்லாக நீங்கள் உங்களோட உத்தியோகத்தை ரொம்பவே நேசித்து இருப்பீங்க. ஆனால் நீங்கள் நினச்ச அளவுக்கு உங்களால் உங்களோட உத்தியோகத்தில் மேலே வந்தே இருக்க முடியாது. இந்த ஆண்டு நீங்கள் எதிர்பார்த்த உயர்நிலை பதவிகள் உங்களை தேடி வரக்கூடிய ஒரு பொற்காலமாக இருக்குதுங்க. திருமணம் ஆகாதவர்களுக்கு கண்டிப்பாக திருமணம் நடந்தே தீரும். இதில் மாற்று கருத்தே கிடையாது. நீங்கள் பண்ண வேண்டியது எல்லாமே ஒன்றே ஒன்று தான். மறுபடியும் சொல்லிக்கிறேன், முருகப்பெருமானை மட்டும் செவ்வாய்க்கிழமை கண்டிப்பாக தவறாமல் அவரோட சன்னதியில் போய் நின்று அவரை கும்பிட முடியலனாலும் பரவாயில்லை, உங்களோட இல்லத்தில் உங்களோட பூஜை அறைக்கு முன்னாடி நின்று ஒரு 2 நிமிஷம் ஐயா வேலவா அப்படின்னு அந்த முருகப்பெருமானை பார்த்து கும்பிட்டுட்டு உங்களோட வாழ்க்கையை தொடருங்க. வெற்றி உங்களுக்கு தான். நம்பிக்கையோடு இருங்க. நீங்கள் எதிர்பார்த்த அத்தனையுமே நடந்தே தீரும். சொந்த காலில் மட்டும்தான் நிற்கணும், அடுத்தவங்களோட தயவில் இருக்கவே கூடாது அப்படின்னு மிகப்பெரிய ஒரு வைராக்கியத்தை கொண்டவர்கள் தாங்க ரிஷபராசி அன்பர்கள். உங்களோட ஆசை நிறைவேறக்கூடிய மிகச்சிறந்த ஒரு பொன்னான ஆண்டு அப்படின்னு தான் சொல்லணும். வருகின்ற தமிழ் புத்தாண்டு யாருக்கெல்லாம் நல்லா இருக்கோ இல்லையோ, ரிஷப ராசியில் இருக்கக்கூடிய அன்பர்களுக்கு ரொம்ப ரொம்ப சாதகமாக இருக்கு. சனி பகவானும் குரு பகவானும் இப்பேற்பட்ட ஒரு கூட்டணியில் இது நாள் வரைக்கும் இருந்ததே இல்லை. 2 பேருமே சேர்ந்து உங்களுக்கு அத்தனை அனுகிரகத்தையும் வழங்க போகிறாங்க. ஒரு சில நேரங்களில் சனி பகவான் உங்களுக்கு எதிராக இருக்கும்போது குரு பகவான் உங்களுக்கு சாதகமாக இருப்பார். இல்லைனா குரு பகவான் உங்களுக்கு எதிராக இருக்கும்போது சனி பகவான் சாதகமாக இருப்பார். அதனால் உங்களுக்கு இது நாள் வரைக்கும் பல இன்னல்கள் வந்திருக்கலாம். நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி உங்களோட வாழ்க்கை அமைஞ்சு இருக்காது. இந்த புத்தாண்டில் ரிஷபராசி அன்பர்களுக்கு இவங்க 2 பேருமே மிகப்பெரிய அளவில் ஒரு கூட்டணியாக இருந்து 2 பேருமே உங்களுக்கு சாதகமாக இருக்கிறாங்கங்க. அவங்களோட அருள் உங்களுக்கு பரிபூரணமாக இருக்குது அப்படின்னும் போது நீங்கள் இது நாள் வரைக்கும் உண்மையாக போராடிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொன்னால் வெற்றி உங்களை தேடி வராமல் போகுமா? வெற்றி உங்களை தேடி வந்து உங்கள் மடி மேலே விழக்கூடிய ஒரு பொன்னான காலம்ங்க இது. மிகப்பெரிய ஒரு பொற்காலம். இந்த நேரத்தில் மட்டும் உங்களோட நம்பிக்கையை இழந்துடாதீங்க. நீங்கள் நினச்சது நடந்தே தீரும். வெற்றி ரிஷபராசி அன்பர்களுக்கு மட்டும்தான். நீங்கள் சிகரத்தில் ஏறி உங்களோட வெற்றி வாகையை சூடக்கூடிய பொன்னான காலம் இன்னும் கொஞ்ச நாளில் உங்களை தேடி வர இருக்குது.
நீங்கள் மட்டுமே தான் ஜெயிக்க பிறந்தவர்கள். இதில் எந்த விதமான மாற்று கருத்துமே கிடையாது. அதனால் நம்பிக்கையோடு இருங்க. ஜெயம் உண்டாகட்டும். அடுத்த காணொளியில் விரைவில் சந்திப்போம். தொடர்ந்து நீங்கள் ரிஷபராசியை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தென்னாட்டுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவருக்கும் இறைவா போற்றி. நன்றி.